கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 4:14, ரோமன்ஸ் 4:14. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கத்தி எடுத்து ரெண்டா வெட்டின மாதிரி அவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன, இப்போ உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் சுதந்திரவாளி என்று சொல்லக்கூடிய, இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு நீங்க கர்த்தருடைய பிரமாணங்களை கடைபிடிப்பதனால வரும் என்று சொன்னா விசுவாசம் வீணான விசுவாசம். அது மாத்திரமல்ல, அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமையும் இழந்து போய்விட்டதுன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த சுதந்திரம் இல்லை அந்த சொத்து, இந்த பாரம்பரிய இல்லை பரம்பரை சொத்து என்பது நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறதுனால கிடைக்குதுன்னா, அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன வல்லமை இருக்குது? அப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இதைத்தான் அழகா நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. எப்படி? அப்போ எனக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வர முடியும்னா அப்போ எதுக்கு கிறிஸ்து மரிக்கணும்? அப்போ கிறிஸ்து மரித்ததே வீணாயிருமே. அதே மாதிரி கலாத்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. இப்ப தேவன் எப்படி கொடுத்தாரு? வாக்கு கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு. அந்த வாக்கு, அவர் கொடுத்த அந்த வாக்கு என்னவா இருந்தது? அதுல வல்லமை இருந்தது. அந்த வாக்கு நிறைவேறக்கூடியதாக இருந்தது. அதை ஆபிரகாம் விசுவாசித்தாரு. அதனால அது அங்கு நிறைவேறக்கூடிய காரியம். எதனால வரல இந்த காரியங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறைந்து அவர் உயிர் தெழுந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? அவரை விசுவாசிச்சோம், அதனால நமக்கு உண்டாச்சு. இல்லைன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததே வீணா போயிருக்குமே. ஏன்னா அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ என்ன, நம்ம ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அதன் மூலமாய் நம்முடைய ரட்சிப்பை பெற்று நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா அவரை விசுவாசிப்பதனால தான் நமக்கு என்ன உண்டாகிறது? இந்த வாக்குத்தத்தங்கள் உண்டாகிறது. அப்போ என்ன, இது நான் எப்படி நல்லபடியாக பிரமாணங்களை கடைப்பிடிச்சு அவருக்கு முன்னாடி நான் பெருமையாக வந்தேன், ஒரு இதாக வந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இது கிடைக்கல. இந்த சுதந்திரம் எதனால வந்தது? விசுவாசத்தினால வந்தது. அப்போ விசுவாசம்தான் என்னுடைய மூலதனம், விசுவாசம்தான் என்னுடைய அடிப்படை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் ஃபெய்த் இஸ் த ஃபவுண்டேஷன். அதாவது நான் எந்த தப்பும் பண்ணாமல் வாழ்கிறேன், நான் எந்த இதுவும் பண்ணாமல் வாழ்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமை தெரிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய தேவ நீதி என்ன? நம்ம அவருக்கு நல்லபடியாக கீழ்ப்படிந்தோம், அதனால இந்தாப்பா உனக்கு வெகுமானம் அப்படிங்கிறது கிடையாது. மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவ நீதியாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ரட்சிப்பாக இருக்கட்டும், அது வெகுமான ரிவார்டு கிடையாது. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படிங்கிறனால வரக்கூடிய ரிவார்டு கிடையாது. மாறாக அது விசுவாசத்தினால பெறக்கூடியது, கிருபையினால் கிடைத்தது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் கர்த்தரை பின்பற்றுறீங்க? நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்னால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாரா, இல்லை உங்கள் விசுவாசத்தினால ஆசீர்வதிச்சாரா? நிறைய பேர் ஆரம்பத்தில் கர்த்தரை விசுவாசிச்சு வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன், நான் இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணேன், அதனால தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணாமல் வந்துட்டேன், அதனால எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இல்லை நான் ஜெபம் பண்ணாமல் போனேன், அதனால நான் தப்பாக பண்ணிட்டேன். என்னங்க, அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும்? மிக தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பக்கத்தில் பிரமாணம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் விசுவாசம் இருக்குது.
ஆனா, இந்த பிரமாணம் வந்து நம்ம தூக்க முடியாதபடி இதா இருக்கு. ரொம்ப பலமா இருக்கு. ஆனா, இந்த பக்கத்துல விசுவாசம் பலவீனமா இருக்குது போல இருக்கும். ஆனா, அதுல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு வச்ச உடனே, இது அப்படியே அந்த பக்கம் போயிரும். அதத்தான் நம்ம கர்த்தர் செய்திருக்கிறாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இத மிக தெளிவாக நாம் புரிந்து கொண்டு, அந்த பிரமாணத்தினுடைய விசுவாசத்துல நம்ம வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, மிக தெளிவாய் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசமே இதை பெற்று தந்தது. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது எங்களுடைய நடக்கையினால, எங்களுடைய கீழ்ப்படிதனால் உண்டானது அல்ல. உம்மாலே, உம்முடைய கிருபையினால உண்டானது என்பதை ஏற்றுக்கொண்டு, அதற்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.